குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்கள் இறைவா போற்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பிரம்மஞானம் பொற்சிவிலிருந்து உங்களுடைய ருத்ரசவதா பேசுகின்றேன். நான் இப்பொழுது என் குருவோடு வாழ்ந்த அந்த காலங்களில், பிரம்மஞானம் பயின்ற காலங்களில் அவரிடம் கற்றுக்கொண்ட சில நுட்பங்களை, ஞான தந்திரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆனந்தம் கொள்கின்றோம். அதில் ஒரு பதிவு தான் இப்போ பேச்சுரையாக உங்கள் மீது வைக்கின்றோம். 3வது கண், இதை பற்றி பேசாத மதங்கள் இல்லை, பேசாத யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் கிடையாது. 3ஆம் கண், அதை தமிழில் சித்தர்கள் மகார திருவடி என்றெல்லாம் கூறுவார்கள் மறைபொருளாக. அந்த 3வது கண்ணிற்கு ஒரு உணவு இருக்கிறது. நம் உயிருக்கு உணவு இருப்பதைப் போல, உடலுக்கு உணவு இருப்பதைப் போல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் உணவு இருப்பதைப் போல, இந்த 3வது கண்ணிற்கும் ஒரு உணவு இருக்கிறது. அந்த உணவை தெரிந்து கொண்டால் அது நடத்தக்கூடிய அற்புதம், மாயாஜாலத்தை பற்றி நாம் உடல் ரீதியாக உணர்வாகவே தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி உங்களோடு பகிர்கின்றோம். குரு சொல்வார், எப்பொழுதும் புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வைக்கி. இப்போ புருவங்களின் மத்தி என்பதுக்கும் புருவ மத்திக்கும் வித்தியாசம் இருக்குது. புருவங்களின் மத்தி என்பது பொட்டு வைக்கக்கூடிய இடம். 2 புருவங்களுக்கும் மத்தியில், நெத்தியில் பொட்டு வைக்கின்ற இடம். புருவ மத்தின்னா அது நம்ம திருவடியினுடைய மெய்ப்பொருள். திருவடினா கண்கள், மெய்ப்பொருள்னா கண்மணி. அதில் கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புருவங்களுக்கு இது பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 3வது கண் தோன்றதுலேயே சிவனுக்கு நெத்தியில் 3வது கண் கூட அந்த இடம் பொட்டு வைக்கின்ற இடம். அப்போ உன்னுடைய கண்களை மேல் நோக்கி வை. உனது 2 கண்களையும் 2 புருவங்களுக்கு மத்தியில் குவித்து விடு. மத்தியில் குவிக்கணும். கண்களை மேல் நோக்கி வைத்துக்கொள். ஆனால் 2 கண்களாலும் நீ பார்ப்பதைப் போல பார்க்கணும். முழு கவனத்தையும் அதுக்கு நீ கொடுக்கணும். அப்போ கவனத்தோடு இருப்பதற்கு மிக எளிமையான ஒரு முறை தான் இது. இது ரொம்ப சுலபமான முறையும் கூட. உடலில் வேறு எந்த பாகத்தை குறித்து நம்ம கவனத்தோடு இருக்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சுரப்பி நமது கவனத்தை எதையும் விட அதிகமாக எடுத்துக்கும். அதனால் இங்கே கவனத்தை கொடுத்தோம்னா நம்முடைய 2 கண்களும் இந்த 3வது கண்ணால் வசியம் செய்யப்பட்டுரும். அது அசைவில்லாமல் ஆகிடும். அதனால் நகர முடியாது. உடலுடைய வேறு எந்த பாகத்தின் மேலும் கவனம் வைக்க முயற்சி செஞ்சாலும் கூட அது கடினமாக இருக்கும். ஆனால் இந்த 3வது கண் கவனிச்சு பிடிச்சு கொள்ளும், கவனத்தை இழுத்து வச்சுக்கும். இந்த கவனத்தை காந்தம் போல் அது கவர்ந்துடும். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா வழிகளுமே இந்த 3வது கண்ணை பயன்படுத்தி ஞானம் அடைவதற்கு சொல்கிறாங்க. பல வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதனால் உனக்கு கவனம் வைக்கின்ற பயிற்சி கொடுப்பதற்கு இது ரொம்ப எளிமையாக இருக்கும்டா அப்படின்றார் குரு. கவனத்தோடு இருக்க நீ மட்டும் முயற்சிப்பதில்லை, அந்த சுரப்பியும் உனக்கு அதன் மூலமாக உதவுது. அது காந்தமாக உன்னை கவர்கிறது. அதை நோக்கி உனது கவனத்தை அது இழுத்துக்கொள்ளுது. அது உன்னையே விழுங்கிடுதுன்னு சொன்னார். அப்போ நான் குருவிட்ட கேட்டேன், குரு அப்போ 3வது கண்ணுக்கு எது உணவுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டேன். அது சொல்கிறார் பதில், அந்த 3வது கண்ணுக்கு உணவு என்ன தெரியுமா? அது நீ கொடுக்கின்ற கவனம்தான். கவனம் இருக்கு இல்லையா, அந்த கவனம்தான் 3வது கண்ணுக்கான உணவு. அந்த 3வது கண் ஜென்மாந்தரமாக எப்பொழுது பிறப்படுத்ததோ அப்போது முதல் இன்றைக்கு வரைக்கும் பசியோடு தான் இருக்கான். அது பிறவியாக பசியோடுவே இருக்கிறது. நீ அதுக்கு கவனம் கொடுத்தால் அது துடிப்புக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனுடைய உயிரும் துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு உணவு கிடைச்சிருன்னு அர்த்தம். பட்னியோடு சுருண்டு படத்தை கெடுப்பான், சாப்பிட்டமே நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக குதிச்சு கும்மாளமாக எந்திரிப்பான் இல்லையா? அந்த மாதிரி நீ கவனம் கொடுத்ததையுமே அதுக்கு உணவு கிடைச்சிருச்சுன்னு அதை உயிர் துடிக்க ஆரம்பிச்சிடும்.
நீ ஒரு முறை கவனத்தை உணவாக கொடுக்கறத அதை தெரிஞ்சுக்கிச்சுன்னா, நீ ஒவ்வொரு முறையும் அதுக்கு கவனம் கொடுக்குறப்ப அது காந்தம் போல கவரப்படுறத, ஈர்க்கப்படுறத, அந்த சுரப்பினாலேயே இழுக்கப்படுவதை உணர்ந்துட்டினா, அதன் பின் கவனத்தோடு இருப்பது உனக்கு சிரமமானதாக இருக்காது. அப்போ ஒருவன் சரியான புள்ளியை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல எது மூன்றாவது கண், அதனுடைய புள்ளி எதுங்கிறத மட்டும் அவன் தெரிஞ்சுக்கணும். அதனால் உன் கண்களை மேல் நோக்கி வச்சுக்கோ, ரெண்டு பார்வையை மேல் நோக்கி வச்சுக்கோ. உனது கண்கள் நடு மத்திக்கு நகரட்டும். இப்போது அந்த புள்ளியை உணர்ந்துரு. நீ அந்த புள்ளிக்கு பக்கத்தில் வரும்போது உனது கண்கள் திடீரென்று அசையாமல் நிற்கும். அதுதான் அடையாளம். அவைகளை அசைப்பது கடினமாக இருக்கும்போது நீ சரியான புள்ளியை பிடித்துட்ட அப்படின்னு உணர்ந்துக்க அப்படின்னார். அப்போ புருவங்களுக்கு மத்தியில் கவனம் வை. எண்ணங்களுக்கு முன்னால் மனம் இருக்கட்டும். இந்த கவனம் அங்கிருந்தால் அப்போது முதல் தடவையாக ஒரு புதிய விஷயத்தை நீ அனுபவிப்ப. முதல் தடவையாக எண்ணங்கள் உனக்கு முன்னால் ஓடுவதையும் உன்னால் பார்க்க முடியும். நீ பார்வையாளனாக மாறி விடுவதையும் பார்க்க முடியும். அது ஒரு சினிமா திரை போல. எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நீ பார்வையாளனாக இருக்கிறாய். உனது கவனம் மூன்றாவது கண் மையத்தில் குவிந்து விட்டால் உடனே நீ எண்ணங்களின் பார்வையாளனாக மாறிவிடுவாய். சாதாரணமாக நம்மெல்லாம் பார்வையாளன் கிடையாது. நம்ம எண்ணங்களோடு நம்மளை அடையாளம் கொள்ளுகின்ற போது தான் பார்வையாளனாக மாறுறோம். அப்போ அங்கே கோபம் இருந்தால் நீ கோபம் அடைவ. ஒரு எண்ணம் நகர்ந்தால் நீ அதற்கு பார்வையாளனாக இருப்பதில்லை. நீ அந்த எண்ணத்தோடு ஒன்றி போகிறாய், அடையாளம் கொண்டு விடுகிறாய். பின் அதோடு சேர்ந்து நீயும் நகர்கிறாய். நீ அந்த எண்ணமாக மாறிவிடுகிறாய். அந்த எண்ணத்தினுடைய உருவை எடுக்கிறாய். பால் உணர்வு அங்கு இருக்கும்போது நீ பால் உணர்வாக மாறிவிடுகிறாய். கோபம் அங்கு இருக்கும்போது நீ கோபமாக மாறிவிடுகிறாய். பேராசை அங்கு இருக்கும்போது நீ பேராசையாக மாறிவிடுகிறாய். நகர்கின்ற எந்த எண்ணமும் உன்னோட அடையாளம் கொண்டு விடுகிறது. உனக்கும் எண்ணத்துக்கும் இடையில் எந்த இடைவெளியும் இருப்பதில்லை. ஆனால் மூன்றாவது கண்ணை நாம் பார்க்கும்போது, நோக்கும்போது திடீர்னு நீ பார்வையாளனாக சாட்சி பாவம் கொண்டவனாக மாறிடுவ. அப்போ அந்த மூன்றாவது கண்ணின் மூலமாக நீ ஒரு சாட்சி பாவமும் மாறுற. அந்த மூன்றாவது கண்ணின் மூலமாக நீ எண்ணங்களை வானத்தில் ஓடுகின்ற மேகங்களைப் போல அல்லது வீதியில் ஓடுகின்ற மக்களைப் போல உன்னால் பார்க்க முடியும். அப்போ நீ உன் வீட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு வானத்தை பார்க்குற, வீதியில் உள்ள மக்களை பார்க்குற. ஆனால் நீ அதில் அடையாளம் கொள்வதில்லை. நீ விலகி நிற்ப. மலை மேலிருந்து பார்ப்பதைப் போல நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. நீ வேறு, அது வேறு, அந்த காட்சிகள் வேறு. இப்போ நீ கோபம் அங்கே இருந்தால் அதை ஒரு பொருளை போல் உன்னால் உணர முடியும். கோபம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, உனக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை ஒரு பொருளை போல உன்னால் பார்க்க முடியும். இப்போது நீ கோபமாக இருப்பதாக உணர மாட்ட. நீ உன்னை கோபம் சூழ்ந்திருப்பதாக, உன்னை நோக்கி கோபம் என்ற மேகம் வந்து சூழ்ந்திருப்பதாக உணர்வ. ஆனால் நீ அந்த கோபம் அல்ல. இவ்வாறு நீ கோபம் அல்ல என்பது நீ உறுதியாயிடுச்சுன்னா கோபம் வலிமை அற்றதாக மாறிவிடும். அது உன்னை பாதிக்க முடியாது. நீ அதனால் தொடப்படாமல் இருப்ப. கோபம் வரும் போகும், ஆனால் நீ உன்னில் மையம் கொண்டவனாக இருப்ப. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் புருவங்களுக்கு மத்தியில் உன்னுடைய கவனத்தை வையி. எண்ணங்களுக்கு முன்னால் உன் மனம் இருக்கட்டும். இப்போ உனது எண்ணங்களை பாரு. இப்போது உன் எண்ணங்களை சந்தி. உருவம் வரை, உருவம் தலைவரை மூச்சினுடைய சத்தத்தால் நிறையட்டும். மூச்சின் சத்தால் நிறையட்டும். அங்கு ஒளியாக கொட்டட்டும். இதை உள்வாங்கு. அப்போ ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் கவனம் குவிக்கப்படும் போது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, நீ சாட்சி பாவமாக மாறிடுவ. இது ரெண்டு விதமாக நிகழலாம். நீ சாட்சி பாகமாக மாறுவதன் மூலமாக நீ மூன்றாவது கண்ணில் மையம் கொள்ளலாம். சாட்சி பாவமாக இருக்க முயலலாம். எது நடந்தாலும் சாட்சி பாவத்தில் இருப்பதற்காக முயற்சி செய். நீ உடல்நலம் இல்லாமல் இருக்கிற, உடம்பு வலியாக வேதனையாக இருக்கு, உனக்கு துன்பமும் துயரமும் வந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் அதற்கு சாட்சி பாவத்தோடு இருக்க முயற்சி பண்ணு. எது நடந்தாலும் நீ அதோடு அடையாளம் கொண்டு விடாதே. சாட்சி பாவமாக இரு. ஒரு பார்வையாளனாக இரு. அதன் பின் சாட்சி பாவத்தில் இருந்து கொண்டே இருப்பது சாத்தியமானதாக ஆகிவிட்டால் நீ மூன்றாவது கண்ணில் குவிந்து விடுவாய், குவிந்து விட்டிருப்பாய்.
இதற்கு தலைகளானது கூட ஆகலாம். நீ மூன்றாவது கண்ணில் குவிந்திருந்தால் நீ சாட்சி பாவத்திற்கு மாறிவிடுவாய். இவை இரண்டும் ஒன்று நடக்கும் இரு வழிகள் தான். ஆனால் ஒன்று, மூன்றாவது கண்ணில் மையம் கொண்டிருக்கும் போது சாட்சி பாவமான சுயம் அங்கே எழும். இப்போது நீ உனது எண்ணங்களை சந்திக்கலாம். இதுதான் முதலாவது. ரெண்டாவது, இப்போது நீ மூச்சின் நுட்பமான மென்மையான அதிர்வுகளையும் காண முடியும், உணர முடியும். இப்போது நீ மூச்சின் உருவத்தை, மூச்சின் முக்கிய சத்தாக உள்ளதை உன்னால் உணர முடியும். அப்போ முதல்ல உருவம், அப்புறம் மூச்சினுடைய சத்து. இப்படி சொல்லப்படுற அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மூச்சு விடும் பொழுது நீ வெறும் காற்றை மட்டும் சுவாசிப்பது இல்லை. நீ வெறும் காற்றையே, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் பல வாயுக்கள் சேர்ந்த காற்று சுவாசிப்பதாக விஞ்ஞானம் சொல்லுது. அவங்க நீ காற்றையே சுவாசிப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் பிரம்மஞான தந்திரம் என்ன சொல்லுது? காற்று வெறும் வாகனம்தான். உண்மையான விஷயம் அது கிடையாது. நீ பிராணனை சுவாசிக்கின்றாய், அதாவது உயிர் சக்தியை சுவாசிக்கின்றாய். காற்று வெறும் சாதனம் மட்டுமே. பிராணன் தான் அந்த காற்று முழுக்க நிறைந்திருப்பது. அதனால் நீ பிராணனை சுவாசிக்கின்றாய். அது வெறும் காற்று அல்ல, அது உயிர் மூச்சு, உயிர் சத்து, அதுதான் உயிர் சக்தியே அதுதான். அதனால் நீ சுவாசிக்கும் போது காற்று வெறும் சாதனமாக இருப்பதை நீ உணரு. அதில் ஒரு புதிரான ஒரு பொருள் இருக்குது. அதே ஆர்கான் அல்லது பிராணன் என்று அல்லது உயிர் சக்தியெல்லாம் நம்ம சொல்லலாம். அது மிக மிக நுட்பமாக இருக்கும். உண்மையில் இது பொருள் கிடையாது. காற்று ஒரு பொருள், கொண்டு செல்லும் ஒரு பொருள். ஆனால் ஏதோ நுட்பமானது, பொருளற்ற ஒன்று அதன் மூலம் போகுது. அதனுடைய விளைவுகளை நம்மளால் உணர முடியும். நீ ஒரு மிகவும் உயிர் சக்தியுள்ள ஒருவரோடு இருக்கும்போது குறிப்பிட்ட உயிர் சக்தி ஒன்று உன்னுள் எழுவதை உன்னால் உணர முடியும் இல்லையா? நீ மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒருவரோடு இருக்கும்போது உறிஞ்சப்பட்டதாக, மிகவும் நோய்பாட்டு ஒருவர் இருக்கும்போது நீ உறிஞ்சப்பட்டதாக, உன்னிடமிருந்து ஏதோ ஒன்று பிடுங்கப்பட்டதாக உன்னால் உணர முடியும் இல்லையா? நீ மருத்துவமனைகளுக்கு செல்லும்போது ஏன் நீ மிகவும் சோர்வாக இருக்கிற? நீ எல்லா பக்கங்களிலிருந்து உறிஞ்சப்படுகிறாய். முழு மருத்துவமனை சூழ்நிலையுமே ஆரோக்கியமற்றதாக தான் இருக்குது. அங்குள்ள ஒவ்வொருவருக்கும் உயிர் சக்தி, அதாவது அதிக பிராணன் தேவை. அதனால் நீ அங்கே இருந்தீன்னா திடீரென்று உன்னுடைய பிராணன் உன்னிடமிருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கும். சில சமயம் நீ கூட்டத்தின் நடுவில் இருக்கும்போது நீ ஏன் மூச்சடைப்பது போல் உணர்ற? ஏன்னா உனது பிராணன் அங்கே உறிஞ்சப்படுது. காலையில் நீ தனியாக ஒரு வானத்துக்கு அடியில், மரங்களுக்கு அடியில் இருக்கும் பொழுது திடீரென்று உனக்குள் ஒரு உயிர் சக்தியை, பிராணனை உணர்ற இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் தேவை. அந்த இடம் கொடுக்கப்படாவிட்டால் உன் பிராணன் உறிஞ்சப்பட்டு விடும். புரியுதா? ஒரு முறை உனக்கு பிராணனை நேரடியாக அதன் கோள்களம் இல்லாமல் உறிஞ்ச முடியும் என்பது தெரிந்துவிட்டால் அதன் பின் நீ பல நூற்றாண்டுகளுக்கு கூட ஜீவசமாதியில் உன்னால் போய்விட முடியும். மூன்றாவது கண்ணில் குவிந்திருக்கும் பொழுது திடீரென்று நீ மூச்சின் முக்கிய சத்தை நோக்க முடியும். மூச்சு அல்ல, மாறாக மூச்சின் முக்கிய சத்தை, பிராணனை. அப்படி நீ சுவாசத்தின் முக்கிய சத்தான பிராணனை நோக்க முடிந்தால் அப்போது நீ குதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் நிகழக்கூடிய இடத்தில், அந்த புள்ளியில், அந்த பிரம்மஞான புள்ளியில் நீ குவிந்திருப்பாய் என்று அர்த்தம். அதனால் எப்பொழுதெல்லாம் உன் கற்பனை நடைமுறையாக மாறியுள்ளதாக நீ உணர்வது நிகழ்கிறதோ அப்போது உனக்குள் சென்று ஆழமாக போய்ப்பார். உனது கவனம் எங்கோ மூன்றாவது கண்ணுக்கு அருகிலேயே கண்டிப்பாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் தற்செயலாக இப்படி நிகழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது தற்செயலானது அன்று. நீ ரகசிய விஞ்ஞானத்தை அறியாததால் உனக்கு அது அப்படி தோணுது. உனது மனம் தெரியாமலேயே மூன்றாவது கண் மையத்திற்கு அருகில் நீ நகர்ந்திருப்பாய். உனது கவனம் மூன்றாவது கண்ணில் இருக்கும்போது வெறும் கற்பனையே போதும் அந்த விஷயத்தை உனக்குள் உருவாக்கிவிட. எனவே புருவங்களுக்கு மத்தியில் நீ குவிந்திருக்கும் போது மூச்சின் முக்கிய சத்தான பிராணனை நீ உணரும் போது உன்னுடைய உருவம் அந்த பிராணன் சத்தால் நிறையட்டும். அப்போது அந்த பிராணன் சத்து உன் முழு தலையிலும், முக்கியமாக தலையின் உச்சியிலும், சகசாரத்திலும், அதாவது உளப்பூர்வமான மிக உயர்ந்த மையமாக அந்த மையத்தில் நிறைவதாக கற்பனை செய்து பார். நீ கற்பனை செய்கின்ற கணத்திலேயே உன்னுடைய சிரசு முழுக்க அந்த பிராண சத்தால் நிறைந்து விடும். அங்கு தலையினுடைய உச்சியில்
அந்த பிராண சத்தானது ஒளியாக கொட்டட்டும். இந்த பிராண சத்து தலையின் உச்சியிலிருந்து ஒளியாக கொட்டுகிறது. அது அப்படி கொட்ட ஆரம்பிக்கும். இப்படி கொட்டும் ஒளியின் அடியில் நீ புத்துணர்வு அடைவாய், மறுபிறவி எடுப்பாய், முற்றிலும் புதியதாக பிறப்பாய். இதுதான் உனக்குள்ளே நடக்கக்கூடிய திவிஜன் என்று அழைக்கக்கூடிய மறு பிறப்பாளன் என்று சொல்லக்கூடிய ரகசியம். முதலாவது, இதற்கு 2 விஷயத்தை நீ பின்பற்றணும். முதலாவது, 3வது கண்ணில் குவிவதால் உன் கற்பனை சக்தி உள்ளதாக மாறுகிறது, உருவாகக்கூடியதாக மாறுது. அதனால்தான் தூய்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை செய்வதற்கு முன்பு நீ தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருப்பது என்பது ஒரு ஒழுக்க கோட்பாடு அல்ல. தூய்மை முக்கியமானது. 3வது கண்ணில் குவிந்திருக்கும் போது உன் மனம் தூய்மையற்று இருந்தால் உனது கற்பனை ஆபத்தாக முடியக்கூடும். உனக்கு ஆபத்தாக, அடுத்தவர்களுக்காக ஆபத்தாக முடியக்கூடும். அதனால் ரொம்ப கவனமாக அந்த 3வது கண்ணில் கவனம் வைத்து அதில் இருக்கக்கூடிய சுவாசத்தில் வரக்கூடிய அந்த பிராணனை நீ கொண்டு போய் உள்ளுக்குள்ளே உன் சிரசிற்குள் சேர்க்கும் பொழுது உடல் அந்த மூச்சையின் ஆக்சிஜனை கிரகித்து கொண்டு உடம்பு அற்ற நிலை இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு இந்த பிராணனானது உணவாக சென்று சேரும். அந்த அவ்வாறு பிராணன் உயிருக்கு உணவாக செல்லும் பொழுது அது சிரசு முழுக்க அந்த பிராண சத்தால் உன் சிரசு நிறைந்திருப்பதாக கற்பனை செய்து அந்த பிராண சத்து முழுக்க ஒளியாக மாறி, ஏனென்றால் பிராணன் என்பது ஒளிதான், அபானன் என்பதும் ஒளிதான். அந்த பிராணன் எப்பொழுதும் ஒளியாகவே, ஒளிக்கலைகளாகவே அங்கே இருக்கிறது. அந்த பிராணன் என்ற ஒளிக்கலைகள் முழுக்க முழுக்க உன் சிரசு முழுக்க நிறையும் பொழுது அங்கு ஒரு ஒளி கொட்டுவதை போல ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஒளி பிராணசத்தாக கொட்டுவதாக நீ கற்பனை செய்யும் பொழுது உனது மூளையில் இருக்கிற அத்தனை செல்களும், அத்தனை அணுக்களும் ஒளி செல்களாக மாற ஆரம்பித்துவிடும். எப்பொழுது உன்னுடைய மூளையில் இருக்கிற அத்தனை செல்களும் ஒளியாக மாறுகிறதோ அதுதான் நம்ம உடம்புக்கு ஏற்ற தலைமைச் செயலகம். அதுதான் மூளையில் இருக்கிற செல்கள் ஒளி செல்லாக மாறிவிட்டால் மூளை உடனடியாக உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களுக்கும் கட்டளை பிறப்பித்து யாம் ஒளியாக மாறிவிட்டோம், அதனால் நீங்கள் அனைவரும் ஒளி செல்களாக மாறிவிடுங்கள் என்ற கட்டளையை பிறப்பிக்கும் பொழுதே உங்கள் உடலில் இருக்கிற அத்தனை அணுக்களும் ஒளி செல்களாக மாறத் தொடங்கிவிடும். இதுதான் உங்களுடைய தேகம் ஒளி தேகமாக மாறுவதற்குண்டான மிக முக்கியமான ஒரு ஞான நுட்பம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். பிரமஞான பொற்சபையிலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம்.